வாக்கா. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு பேபி. இவ என் தங்கச்சி. பரவாயில்ல விடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணிடி. ஏய் நீ என் அக்காடி. யோ என்னையா நடக்குதுங்க? யோ என்ன முழிச்சிட்டு இருக்க சொல்லு, என்னையா நடக்குதுங்க? குட்டிமா சாரி வாங்குறதுக்காக உனக்கு எப்படி சாரி வாங்க போகும்போது ஒரே நேரத்துல 2 புடவை உனக்கு பிடிச்சதோ, உனக்கு இது எடுத்தா இதை விட மனசு இல்ல, இது எடுத்தா இதை விட மனசு இல்ல. உனக்கு சேரி எடுக்கிறப்ப ஒரே நேரத்துல 2 செப்பலும் பிடிச்சிருந்துச்சு. இது எடுத்தா அதை விட மனசு இல்ல, அதை எடுத்தா இதை விட மனசு இல்ல. உனக்கு எப்படி 2ம் வாங்கினா சந்தோஷமா, அதே போலதான் குட்டிமா எனக்கும். ஏங்க ஒருத்தவங்களை 2 பிடிக்க கூடாதா என்னன்னு நீயே சொல்லுவே குட்டிமா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உங்க அக்கா மேல என்ன லவ் வச்சிருக்கணும் அதே லவ் தான் நான் உன் மேலேயும் வச்சிருப்பேன். அதுக்காக குறைஞ்சிடும் நினைக்கிறியா? குறையாது குட்டிமா. உன்னையும் உங்க அக்காலையும் என் 2 கண்ணு போல பாத்துப்பேன் குட்டிமா. ஆமாண்டி சொன்னா நம்புடி. ரப்பர் வாய என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தத்தில் இருந்தேன். அப்பா செலவு மிச்சம். கடங்காரனா ஆகியிருப்பேன். தப்பிச்சேன்னா அப்பா. இந்த சந்தோஷத்தை போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும். என்னது எந்த ரியாசனுமே இல்லாம இந்த ஆளு கிளம்புறான். நல்லா இருங்கம்மா, மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. அப்பா என்னப்பா எதுவுமே பேசாம போற? ஏம்மா இது உங்க குடும்ப விஷயம். 3வது மனுஷன் தலையிட்டா நல்லா இருக்காது இல்ல? என்னப்பா சொல்ற? ஏம்மா சின்ன வயசுல மிட்டாய் வாங்கி கொடுத்தா காக்கா கடை கட்டி சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரி கட்டி சாப்பிடுங்கம்மா. இது ஒரு பிரச்சனையா? குட்டிமா மாமாவே ஓகே சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் நீ டென்ஷன் ஆகுற? டேய் உன்னைய. ஐயோ அம்மா. ஏன்டி என் ஹஸ்பண்ட் அடிக்கிற? என் புருஷனை நீ ஏன்டி அடிக்கிற? என் புருஷன் அப்படித்தாண்டி அடிப்பேன். அப்ப இவன் யாரு? எனக்கு புருஷன் தாண்டி.